வணக்கம் கண்ணன். நீங்க அந்த பேட்டியை முழுசா பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்ககிட்ட நாங்க ரொம்ப அந்த முதலமைச்சர் குறித்தெல்லாம் நாங்க கேட்க விரும்பல. அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு தொடர்பான ஒரு கேள்வியை வைக்கும்போது அது அவங்களுடைய பிரச்சனை, அதுல நாங்க தலையிடுறது இல்லை, அது அவங்களே முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு அதை ரொம்ப மேலோட்டமாக அந்த கேள்விக்கான பதிலை அவர் கடந்து செல்கிறார். நீங்க அதே நிறுவனத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பாக திரு ஓபிஎஸ் கொடுத்த பேட்டியில், நான் டெல்லியிலையும் பேசிட்டு இருக்கிறேன், இங்க இருந்த முன்னாள் தலைவர்கிட்டையும் நான் பேசியிருக்கேன், எங்களெல்லாம் சேர்த்தி வைங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு முடிவெடுக்க வைங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கன்ட்டு அப்படின்ட்டு அவர் பேசிட்டு இருந்தார். சார், இந்த தேர்தல் நெருங்க நெருங்க முக்கியத்துவத்தை திரு ஓபிஎஸ் இழந்து கொண்டிருக்கிறாரா சார்? சத்தியமும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சக விருந்தினர்களுக்கும், நெறியாளர்களுக்கும் வணக்கம். ஓபிஎஸ் முக்கியத்துவம் இப்பத்தான் தேவைப்படுது. ஓகே. ஏனென்றால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருக்கும்போது எந்த பாஜக தலைவராவது இப்படி முந்திரி கொட்ட மாதிரி முந்தி சொல்லியிருக்கிறாங்களா? நாங்க தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம், எங்க என்டிஏ தலைமையில தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பழனிசாமி சிஎம்ங்கிறத பிஜேபி ஒத்துக்கிடாட்டா கூட ஐயா ஓபிஎஸ் அறிவிச்சார். அன்னைக்கு அவர் அறிவிச்சதை பாஜக ஒத்துக்கிட்டு தான் ஆட்சி கேட்டுத்தான் போச்சு. அதே மாதிரி கூட்டணிக்கு இவ்வளவு சீட்டு தேங்கிறத இங்க வர சொல்லி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் உட்கார்ந்து முடிவு பண்ணி ஒருங்கிணைப்பாளர் தான் இத்தனை சீட்டுன்னு அறிவிச்சார். சரி, ஒற்றை தலைமையாக வந்து விடுவேன், இரட்டை தலைமை வேண்டாம், ஒற்றை தலைமையாக மாறிவிடுவேன்னு சொல்லி நான் பராக்கிரமசாலியாக மாறி பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சிருவேன்னு சொன்னாரே எடப்பாடி. இன்னைக்கு ஒற்றை தலைமையை பாஜக சொத்தை தலைமையை ஆக்கியிருக்கிறது. எடுப்பார் கைப்பிள்ளை போல் நடத்துகிறது. இப்ப தெரியுதா ஒருங்கிணைப்பாளருடைய தேவை எவ்வளவு முக்கியம்னு? அது போக அதிமுகவினுடைய இணைப்பிற்கு நாங்கள் எந்த ஹெல்ப்பையும் பண்ண மாட்டோம், நாங்க பிரிச்சு மட்டும்தான் வைப்போம், சேர்த்து வைக்கிறது எங்க வேலை இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. அப்ப பங்காளிகளா இருந்த நாம் இன்று பகையாளியா மாறினதுக்கு யாரு காரணம்? ஒன்றாக இருந்தால் வென்றாக முடியும் அப்படிங்கிற ஒற்றுமை ஒரு குடையின் கீழ் இருந்த அதிமுக இன்றைக்கு பிரிந்து பிளந்திருக்கிறதுனால் எவ்வாறான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஊரு ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம் ஆகுமோ அவங்களுக்கு இப்ப கொண்டாட்டம் ஆயிருக்கு. தமிழகத்துல தட்ப வெப்பம் எதுன்னு தெரியாம, அரசியல்னா என்னன்னு புரியாம வடநாட்டு அரசியலை மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலை பாஜக கையாளுது. ஆனா அவர்களுடைய கனவும் கற்பனையும் தமிழகத்தில் எடுபடாது. சார், இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய முடக்கங்களுமே ஒரே மாதிரியானதுதான். குறிப்பாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதுதான் ஆமா திராவிட கட்சிகளுடைய 50 முடக்கங்கள்ல ஒன்று. ஆனா இன்னைக்கு இங்க கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும், அந்த ஆட்சியில் நாங்கள் அங்கம் வகிப்போம் அப்படிங்கறத சார் ரொம்ப இந்த நாட்டினுடைய ரொம்ப அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் அதை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சொல்றார். ஆமா, அவர் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆமா, இது ஏதோ ஒரு செய்தியை இது இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்லுதா இல்ல ஏடிஎம்கேக்கு சொல்லுதாங்கிறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகமே. ஏடிஎம்கே பகடக்காயா பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு சொல்லுதுன்னு பகிரங்கமா சொல்றேன். அதாவது கூட்டணி கட்சிக்கு தலைவர் எடப்பாடின்னு அமித்ஷா அறிவிக்கிறார். சரி, அப்ப கூட்டணி கட்சி தலைவர் தானே எல்லா முடிவும் எடுக்கணும். சரி, எந்த முடிவாவது எடப்பாடியால எடுக்க முடியுதா? இல்ல கூட்டணி நான் தான் தலைவர், நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்க முடியுதா? இப்ப அண்ணாவையும் பெரியாரையும் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் வைத்துக் கொண்டு மேடையிலேயே அசிங்கப்படுத்துகிறார்கள்.
வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பை ஐயா ஓபிஎஸ் தான் தெரிவிக்கிறார். அண்ணாவை பெரியாரையும் இழிவுபடுத்தியதை வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்றார். இதற்கு முன்பாக அண்ணாவையும் புரட்சி தலைவி அம்மாவையும் அண்ணாமலை விமர்சித்தார். அப்பொழுதும் ஐயா ஓபிஎஸ் தான் கண்டித்தார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னாரு. ஆனா நான் ஒற்றத்தலைமை அந்த பராக்கிரமசாலி சொல்லி சொல்லி வெறும் சுயநல தம்பட்டை மட்டுமே அடித்து கொண்ட எடப்பாடி இன்னைக்கு எதையாவது கேட்கட்டுமே, ஐயா என்னங்கய்யா என்ன போட்டு கெஞ்சியாவது கேளுங்க, ஐயா என்னங்கய்யா நான் தாங்க குடியரசுத் தலைவர் நீங்களே சொன்ன எப்படிக்கான்னு கெஞ்சவாது செய்யுங்க, வெளியே வந்து வீரமாவது பேசுங்க. எதையோ கூட்டு வச்சு உள்ள வச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு பேசவே செய்யாம அவரு ஏதாவது பேசுறாரா கேட்டா எனக்கு திராவிடம்னா தெரியாதுங்க, அதை படிச்சு மட்டும் போய் கேளுங்க, அதெல்லாம் பெரிய ஆய்வு செய்யணுங்க, எனக்கு திராவிடம்னாலே தெரியாதுங்க. எங்க கட்சிக்கு வந்த சாபக்கேடு நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுதான். இருங்க இணைப்புல இருங்க டாக்டர், கொஞ்சம் அப்படியே கேமரா பாருங்க. கண்ணன், இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ட்டு ஒரு ஆசை தூண்டிலை அவங்க வீசினாலும் அதுக்கு எதுவுமே பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேனுடைய தலைமை இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பயம்தான் காரணம். இதுல உங்களுக்கா தெரியல, ஏடிஎம்கே தலைமை நான் தான், கூட்டணிக்கு தலைமை நான் தான் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தலைமை திருடனுக்கு தேள் கொட்டுன மாதிரி இருக்குன்னா நாம அதுக்கு பயத்தை தவிர வேற காரணமா இருக்க முடியும்? சரி, ஏற்கனவே ரைடு பண்ணி பல பேப்பர்களை எடுத்து வச்சிருக்கு. சரி, சம்பந்தியிலிருந்து மகன்ல இருந்து மருமகள்ல இருந்து வீட்டுல உற்றார் உறவினர்கள் இருந்து அனைவரும் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் போனா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு, 11 மருத்துவக் கல்லூரிகள் முறைகேடு வழக்கு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் போனா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சத்த வழக்குல சிக்க வச்சிருக்காரு. காரணம் என்றால் அவருடைய இந்த ஓபிஎஸ் அவர்களை வந்து பாஜக கூட்டத்தில் தான் இருக்கின்றார். அதை பற்றி அண்ணன் கண்ணன் பல பயப்பட வேண்டாம், அவர் பாஜக தொடர்ந்து அவர் பண்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க கண்ணன், நான் உங்ககிட்ட வரேன். நான் இந்த கேம் இருக்குல்ல, இந்த அரசியல் பொம்மலாட்ட கேம் இருக்குல்ல, இதுல வந்து யாருக்கிட்ட வந்து அந்த நூல் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பஞ்சாயத்தா இருக்குது. நல்ல தெளிவா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய திரு ஓபிஎஸ் அப்படிங்கிற பொம்மை வந்து இந்த கேம்குள்ள இன்னும் இல்ல, அவர் இருக்கிறாரு அப்படிங்கறத இங்க இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதிமுகவோட பிரச்சனையை அவங்க தான் பேசி முடிச்சுக்கணும், நாங்க அதுக்குள்ள தலையிட மாட்டோம்ட்டு. இன்னைக்கு இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டு இருப்பது கூட்டணிக்கு நாங்க தான் தலைவர்னு சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியா இல்ல டெல்லியினுடைய பிஜேபி தலைமை தானா? அது முதல்ல ஓபிஎஸ்ங்கிற ஒரு பொம்மைன்னு உதாரணம் சொன்னீங்க, அதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். அப்படி ஒரு 3 தடவை முதலமைச்சரா இருந்தவரை பெரும் தலைவரை அப்படி சொல்லக்கூடாது. அதாவது யானை ஒரு பிளேங்கிற அடிப்படையில சொன்னங்க, அவரை நாங்க பொம்மைன்ட்டு எல்லாம் சொல்லவே இல்லை. அப்படித்தான், அதாவது யானை படுத்துருச்சுன்னா பூனை கூட எடுத்து பாக்குமா, அது ஒரு பழமொழி இருக்கு. அதிகாரம் வரும்போது பாத்துக்கலாம். அதாவதுங்க இந்த ஆட்டத்தை ஆடுறது பாஜக அப்படிங்கிறத எனக்கு முன்னாடியே பேராசிரியர் ராம சீனிவாசனே சொல்லியிருக்கிறார். நாங்க ஒரு கட்சியோட முதல்ல கூட்டணி வைப்போம், அப்புறம் 1 சீட்டு 2 சீட்டு கேட்போம், அப்புறம் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வருவோம், அப்புறம் எதிர்கட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், அப்புறம் நாங்களே ஆளுங்கட்சி வந்துருவோம், நாங்க கூட்டணி வச்ச கட்சி காணாம போயிரும் அப்படிங்கிறத ராம சீனிவாசனே தெளிவா அவங்களுடைய ஃபார்முலாவை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. நான் வெளியில இருக்கேன், பேசவே விட மாட்டேங்க. அதாவது பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? சபையில இல்லாத ஒரு மனுஷரே இல்லாத பேசினான்னு சொன்னா அது சொல்ல யாரு இருக்கா? இப்போ சரி சார், நானும் சொல்லிடலாமா? நீங்க சொல்லுங்க. மத்த டைம்
சும்மா எல்லாத்துக்கும் அப்ப அதாவது எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆசை பாருங்க. இதெல்லாம் அவரு கிடையாது. சொல்றதுல இவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சார், அவரு சொல்றதுல இவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்படி கிடையாது. நீங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நானே சார் கொஞ்சம் அமைதியா. சரி கண்ணன் சொல்லுங்க கண்ணன். கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது சத்தியம் டிவியோட டிபேட்டுக்கு ஒரு தரம் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே சார் சொல்லுங்க தயவு செய்து. எங்க ஃபார்முலா இதுதான்ங்கிறத பாஜகவினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்கிறார். எல்லாத்துக்கும் நடுவுல சார் கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷம் தான் சார் இருக்கு. கொஞ்சம் சார் சொல்லுங்க. இதுதான் அவங்க ஃபார்முலாங்கிறத நம்ம இந்தியா முழுக்க பார்த்திருக்கிறோம். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்லங்கிறத நாம சுட்டி காட்டுறோம். நாம பாஜக கூட கூட்டணி தான் வச்சிருக்கிறோம். அதற்காக அடிமை சாசனம் எல்லாம் எழுதி கொடுக்க கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக அவங்க சொல்றதுக்கெல்லாம நம்ம சரின்னு சொல்ல முடியும். அதான் இந்த இடத்துல பாஜக கூட்டணியா திராவிட கட்சியான்னா திராவிடத்தை தான் தூக்கி பிடிக்கணும். பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் RSSக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. அது அவங்க ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாங்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் நம்ம ஃபார்முலா. அதிமுகவை மீட்கிறதுக்கு தான் வேலை பார்க்கணுமே ஒழிய அதிமுகவை போய் அடகு வச்சுட்டு அடகு வச்ச கட்சிக்கு நான் தான் தலைவரா இருப்பேன், அடகு வச்ச கட்சியில நான் தான் பதவிக்கு வருவேன்னா இது அப்படியே நீர்த்து போக செஞ்சிருவாங்க. மத்திய அரசுங்கிறது சாதாரண பவர் அல்ல, மிக முக்கியமான பவரு. அதை பயன்படுத்துவாங்க. இங்க அதிமுக பலகீனமா ஆக ஆக அது அதிமுகவுக்கு மட்டும் பலகீனம் அல்ல, தமிழகத்தினுடைய எதிர்காலத்துக்கு பலகீனம். இப்ப என்ன செய்யும்னா பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை விரிக்கும் போது பழனிசாமி போன்ற அந்த பதவிக்கு தகுதியற்ற நபர்கள் இருந்தா அதிமுக தலைமையில பழனிசாமி இருப்பது அதிமுக நல்லதல்ல. இந்த கூட்டணிக்கு பழனிசாமி தான் தலைமையா தாங்குவாருன்னு சொல்றதுங்கிறது நடிப்பு நாடகம். பழனிசாமியை பயன்படுத்தி பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை பயன்படுத்தும், அழிக்கும். திமுகவா பாஜகவா கொண்டு நிறுத்துவாங்க. அதிமுகவினுடைய பிம்பம் அழிக்கப்பட்டு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பிற மாநிலத்தில் நடந்தது போல நீர்த்து செய்யப்படுகிற ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை உணர்ந்து நாம பணியாற்றணுங்கிறத அதிமுக தொண்டனா அதிமுக ரத்தமா நான் பேசுறேன்.